ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கன்னி ராசிக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது? இனிய நாளாக இருக்குமா, இல்லை டென்ஷன் நிறைந்த நாளாக இருக்குமா? ராசிநாதன் எப்படி இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார், சூப்பராக இருக்கார். அதாவது 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 2இல் இருப்பது என்பது சிறப்பு. அப்போது ராசிநாதன் 2இல் இருக்கான்னு சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய நிலை. 10 2இல் இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலில் உத்தியோக மேன்மை, தொழிலில் மேன்மை, நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இன்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் கூட ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் சூப்பராக ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். துலாத்தில் புதனோடு இணைந்திருக்கிறார், சூப்பருங்க. அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல வரவு என்பது, குடும்ப அமைதி என்பது, குடும்ப ஒற்றுமை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களும் அமைதியாக சிறப்பாக உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணுங்கள், அருமையாக சூப்பராக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மற்றபடி சுக்கிரன் புதன் சிறப்பான நிலை சேர்ந்து இருப்பதால், அது புதன் சுக்கிரன் மாபெரும் இணைவு என்று சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, மியூசிக், நாடகத்தில் பணிபுரிபவர்கள், மற்றபடி பின்னணி பாடகர்கள், இசை வல்லுநர்கள், அத்துணை பேர்களும் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நாள். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடிட்டு வரும். நான் ஏற்கனவே ஒரு
சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணுறேன்னு ஒரு நிலை இருந்தால் இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. எடுக்கின்ற முயற்சி சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்காத முயற்சி கூட சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பீடம் குரு பார்வையில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். ஆனாலும் கூட 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுகம் கெடுகிறது. சுகவாசிகளாக இருக்க முடியாது. இப்போது 4ஆம் இடம் சுகவாசிகளாக இருக்க முடியாதுன்னா வேலை பளு இருக்கும், அதிகப்படியான அதில் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. அதில் சிறப்பு, அதில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை அதில் காட்டுவீங்க. மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் 11ஆம் இடத்து அதிபதி 5இல் அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான். அது குரு பார்வை, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நாள். லாபம் மிகுதி கிடைக்கும். சாதாரணமாக கேஷுவலாக தொழில் பண்ணாலும் இன்றைக்கி ரெட்டிப்பு வருமானம் வரும். மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரப்போகிறது. எதிரிகள் ஓடி ஒழியப் போகிறார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையப் போகிறது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நல்ல தீர்ப்பு கிடைக்கப் போகிறது. 7ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய அற்புதமான நாள். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பாக்கியத்தில் தடை என்று இருக்கும் என்று நினைப்பீர்கள். ஆனால் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 9 குடையவர். அது 2ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 9 குடையவர். அப்போது தாமதங்கள் கிடைக்கும் ஒழிய பாக்கியத்தில் பாக்கிய தடை எதுவும் இருக்காது. சக்ஸஸாக கொண்டு வருவீங்க. சிறப்பாக இருக்கும். 11இல் குரு பகவான் அளப்பரிய பலன். 11 5இல் குரு பார்வையில் சந்திரன். ஸோ சூப்பர். என்ன தூக்கம் வராது உங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கோயில் குளங்களுக்கு போக நினைப்பவர்கள், தீர்த்த யாத்திரை செல்ல நினைப்பவர்கள் தாராளமாக நீங்கள் அது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் கிளம்புவீங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.